சோல்ஜர்ஸ். மூவிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடுறதுக்கு ஓடாததுக்கு 1000 காரணம் இருக்கும். ரிலீஸ் டேட்டு, படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளே 1000 இருக்கும். சரி அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா படம் ஓடல அப்படின்னா ஹீரோயின் தலை கட்டுருவாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இந்த பொண்ணு ராசி இல்லப்பா, அப்பயே சொன்னப்ப அந்த பொண்ணை போடாதீங்கட்டு, அதனாலதான் படம் ஓடாம போயிடுச்சுட்டு இப்படி மூடநம்பிக்கை வந்து பரப்பி விட்டுருவாங்க. இது வந்து சினிமாக்குள்ளவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் கிட்ட எனக்கு கருத்து இருக்கு. ஏன்னா ஹீரோயின்ஸ் இழிச்சவா இல்லையா? இழிச்சவாய பாருங்க. ஆக்சுவலி வந்து பார்ட் 2 ஆடியோ பல வருஷமே போட்டிருப்பேன். பார்ட் 2 படத்தை கேட்டீங்க, அதாவது பார்ட் 2 படம் வந்திருக்கேன். ஸோ உங்களை எந்த ஹீரோயின்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்க, எந்த ஹீரோயின் படம் பேசாம ஓடல, அது என்ன ஏது அப்படின்றத இதை தெளிவாக பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே ஓரா சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். முதல்ல பார்க்க போறது பூஜா ஹெக்டே. இவங்க என்ன எல்லா பாட்டுலயும் வராங்க? ஆக்சுவலி இவங்க போன பாட்டிலே வந்திருப்பாங்க, அப்போ கம்மியாக சொல்லியிருப்பேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு 2வது பாட்டோட இடைப்பட்ட கேப்பில் அவங்களுடைய அந்த ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து இங்கிலீஷ் ஆகி போயிடுச்சு. சேஷம்னா பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டில் சொல்லாம தான். பூஜா ஹெக்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் முகமுடி படம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. இப்போ பூஜா ஹெக்டேக்கும் அந்த பூஜா ஹெக்டேக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். நீ ஸ்டார் பெரி ரொம்ப ஏடி வச்சாலும் எட்டாது. இப்போ பாரு சீனா, நீ ஐ கிளாஸ் ரொட்டி நான் பூ போட்ட ஜெட்டி, இந்த மாதிரி ஏணி வச்சாலும் எட்டாதடின்ற மாதிரி 2 பேர் பேச இருந்திருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா முகமடி படம் சரியா ஓடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு பல லாங்குவேஜ் போனாங்க. அதில் சில படம்லாம் ஓடிச்சு. பட் அவங்களுக்கு வந்து ஓடாத ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா மட்டும்தான். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான படங்கள் வந்து நடித்த படம் ஓடுறதே இல்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா இது நடித்த படம் ஓடாது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயே உக்காந்துட்டு அவன் வந்து பொருளை பேச ஆரம்பிச்சிட்டான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியை விட தெலுங்கு நடிச்சுதான் ரொம்ப ஷைன் ஆகிட்டாங்க. தெலுங்கு நிறைய படம் ஓடி இருந்திருக்கும். தெலுங்கு ஒரு பெரிய இடம் மாறினாங்க. அந்த ஒரு நாள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மட்டும் கம்பேக் கொடுத்திருப்பாங்க பீஸ்ட் படம் மூலியமா. பீஸ்ட் படம் மூலியமா வந்து கம்பேக் கொடுத்திருப்பாங்க. ஏய் பூஜா அக்டரா பாடுறா அப்படின்ட்டு எல்லாம் வந்து பயங்கரமா அவருக்கு உங்களுக்கு வந்து சிம் பண்ணிட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா பீஸ்ட் படம் வந்து கமர்ஷியலா வந்து போட்ட படம் எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே அந்த படம் விமர்சன ரீதியா வந்து பல பேர் வந்து கழிவுற்ற பதிச்சு படம் வந்து கலாக ஆரம்பிச்சாங்க. விமர்சன ரீதியா அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் கிடத்துற. இதே 2025 தான் அவங்களுக்கு வந்து 2 படம் கரெக்டாக வந்திருக்கும். ஓகே தமிழில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோவில் தலை குளிச்சுட்டு தலைக்கு மேலே வந்து டவல் கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பூஜா படுறா சூர்யா கூட அப்படின்லாம் வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து படம் வரப்போகுது ஓடப்போகுது நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவன் மீன் கலக்க ஆரம்பிச்சான். பூஜாத்தை பார்க்கறதுக்கு வையாபுரி மாதிரி இருக்கு, வையாபுரி பொம்பளை கட்ட போட்ட மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து வச்சு கலக்க ஆரம்பிச்சானுங்க. இங்க பாருங்க இவன் யாருன்னு தெரியுதா? 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. சரிடா இதுதான் ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ரெட்ரோ ஓடிடுங்க. ரெட்ரோ வந்து சூர்யா வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு நகைச்சுவை ஷூட் பண்ணிக்கிறாருங்க. அயன் மாதிரி இருக்குங்க. கார்த்தி சுப்பாஜி தான் படத்துல ஆயிட்டுங்க எல்லாம் ஓடிதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த படம் ஓடாம போயிருச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இதெல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த படத்துல கேரக்டர் ருக்மணி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது அதிகமா ரூஸ் கேரக்டரா இருக்கும். ஹீரோ கஷ்டப்பட்டு இவருக்கோசம் தான் கஷ்டப்பட்டுருப்பேன் எல்லாமே. ரோஸ்டா போடலாம் போல படத்துக்கு. ஹீரோ கஷ்டப்பட்டு அப்பவங்களாம் சண்டை போட்டு ஹீரோ நம்ம ட்ரை பண்ணி இருப்பாரு. இந்த லூஸ் என்ன பண்ணோம் அதெல்லாம் கிடையாது, சண்டை போட்ட நான் விட்டு போறேன்ட்டு எங்க கண்காணத்துக்கு ஓடி போயிடும். உனக்கு இவ்வளவு அறிவு இருந்தா நீ வந்து ரோடி காலமே பண்ணிருக்க கூடாது, ரோடி லோவே பண்ணிருக்க கூடாது. நல்லா இதெல்லாம் கதையா இருக்குது. டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ வண்டியை ஓட எப்படி திருத்திடுவாங்க அவனை, திருத்தி தாளம். அதான் ஒரு தம்மம். ரெட்ரோவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொல்லிக்கிறாமெல்லாம் ஓடல. ரெட்ரோ ரிலீஸ் ஆகும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு சூயா ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட போகலான்ட்டு நான் மிஸ்ஸஸ் கேக்கே அப்புறம் மச்சான் பாலாஜி 3 பேரை போட்டு படத்துக்கு போனேன். அப்போதான் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் சொல்லி ஒட்டிட்டு இருந்தாங்க. நான் வச்சேன் சூர்யா படங்கள்லாம் கிளாஸ் வர்றானுங்க இதெல்லாம் ஓடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா டூரிஸ்ட் அதெல்லாம் ஓடிச்சு. இந்த படம் ஓடவே இல்லை. இதுக்கும் காரணம் நம்ம மோனிகா பெலுச்சி தான் அப்படின்ட்டு கதை கட்டி விட்டாங்க இன்டர்நெட்ல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து கூலி படம் வந்து ஒரே ஒரு பாடம் சரிப்பாங்க. மோனிகா பெல்லுச்சி இறங்கி வந்தாச்சு அப்படின்ட்டு பாடு போட்டிருப்பாங்க. உண்மையிலே அடுத்து நல்லா மியூசிக் போட்டிருப்பாரு. பாடு சூப்பரா இருந்திருக்கும். அவங்க டான்ஸ் ஆடிப்பாங்க, கவச்சிருப்பாங்க. நல்லா வந்து அப்படின்னாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டாங்க. அதே ட்ரெஸ் வாங்கி இன்ஸ்டாகிராம் ட்ரெஸ் விற்கிறவங்கலாம் மோனிகா வச்சு ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு கூவி வித்துட்டு இருந்தாங்க. நல்லா ஹிட் ஆச்சு. ஆனா படம் பாத்தீங்க அப்படின்னா விமர்சனையா வந்து படுத்துருச்சு, நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அதுக்கு எப்படி அவங்க காரணமாக முடியும்? அந்த படத்துல அவங்க ஹீரோயினே கிடையாது. அதான் சொல்றேன் கேள்வி
கேளு, அதையும் வந்து படத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லையாமா. படத்துல ஒரு பாட்டுக்கு வந்தா கூட படம் வந்து இதுவாயிரும் அப்படின்னாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா கூலி படமே ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேரும் சொல்லியிருப்பேன், லோக்கி அவனை வந்து காணாம போயிட்டாரு, லோக்கி எல்லாம் பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மவுசே வேற, இருக்கிற மார்க்கெட்டே வேற. கூலிக்கப்பா தலைவன் மார்க்கெட்டே போச்சு, எல்லாம் இதுவாகி போச்சு. இல்லடா அவன் வந்து படம் அடிச்சா மட்டும் இல்ல, ஒரு பாட்டுக்கு வந்தாலே படம் விளங்காது அப்படின்ட்டு அவன் வந்து இது பண்ண ஆரம்பிச்சான். அந்த டைம் தான் வந்து ஜனநாயகன் படத்துல பூஜை போட்டுருப்பாங்க. பூஜையில பாத்தீங்கன்னா வந்து நம்ம தளபதியும் பூஜாக்கு தேவை கை வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து போஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மூஞ்ச பார்த்த உடனே அவன் வந்து எழுத ஆரம்பிச்சான், அண்ணே வேணாம் விட, இவன் மட்டும் கப்படிக்கு வேடவே வேணாம் அப்படின்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் அவனுக்கு அன்னைக்கு வாயை வச்சானோ தெரியல, வாயை வச்சா மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் பண்ணவும் உடனே கடைசியில கடைசியில லீக் ஆகி அவன் திருடு விசில போட்டு படம் பார்த்து இதுக்கப்புறம் படம் வந்தாலும் வேஸ்டா ஓடாதுன்ட்டு புடிச்ச துண்டு போடாம ஆகி போச்சு இந்த படத்தால. இல்லாத காரணம் பூஜாக்கு தான். அன்றே கணித்தார் மீன் பேச்சு அப்படின்ட்டு அன்னைக்கே நாங்க சொன்ன கேட்டீங்களா, இவன் பார்த்து எப்படியாச்சு பாத்தீங்களான்ட்டு. சிவாஜி படத்துல வர கருணாகர் இருக்கிற ஜோசியர் மாதிரி அவன் மீன் பேசிட்டு இருக்கானுங்க. பாஸ் விஷயம் தெரியுமா, விஷயம் தெரியுமா, போயா ஒரு விஷயம் வந்தா அடிக்கிறேன், தெரியாம அடிச்சா சொல்றா. பாஸ் காஞ்சனா 4லயா இவன் தான் ஹீரோயினா, இது காஞ்சனா 4ல இவன் தான் ஹீரோயினா. ஒரே கதையை வச்சு 3 படம் எடுத்து ஊரை ஏமாத்திட்டு இருந்தாரு நம்ம ராகவா. அவர் தானே இவன் மண்ணலி படம் போறாங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ராசின்றது வேற, எதுன்றது வேற. பெரும்பாலும் வந்து இவன் நடிச்ச படங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஹீரோயினா வரணும், அந்த கேரக்டர் லூஸ் லூஸ் மாதிரி இருக்கணும், கவச்சம் கவச்சு காட்டணும், படத்தை ஹிட் ஆகணும், அவங்க பேச வைக்கணும் அப்படின்னு தெரியுமா. அதுல வந்து கட்டா இருந்திருப்பாங்க. ருக்மணி கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிடிச்ச கேரக்டரா இருந்திருக்கும், அவங்க ஆக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த படம் ஓடுது ஓடல அப்படின்றது அவங்க கையில இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க கையில இருக்குது. இவங்க வந்து படம் எடுக்காம ஹீரோயின் பழைய வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வச்சு ஏமாத்தலாம்னு நினைக்காம கொஞ்சமாவது எழுதி படம் எடுங்கப்பா. இப்படிதான் வந்து நம்ம கீர்த்தேக்கா பண்ணாங்க. பாவம் கீர்த்தேக்கா இண்டஸ்ட்ரி விட்டே ஓட்டாங்க. இப்ப என்ன பண்ணிதானே தெரியல. உண்மையிலே பூஜாக்கு பாத்தீங்கன்னா அவன் நடிச்ச படம் தான் ஓடி இருக்கு. F3ன்னு ஒரு படம். அந்த படத்துல வெறும் பாட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த பாட்டை மட்டுமே போட்டு அந்த படத்தை ஓட்டிருப்பாங்க தெலுங்குல. இது தமன்னா வந்து ஆம்பளை கடலாம் போட்டு இருப்பாங்க அந்த தெலுங்கு படத்துல. இருந்தாலுமே இந்த மோனிகா பிரிட்ஜ் பாட்டுமே அந்த ஒரு பாட்டை போட்டு அதை இட்டு பண்ணி இந்த படத்தை ஓட்டினாங்க. தெலுங்குல வைகுண்டபுரம், அதுல கூட இவங்க தான் ஹீரோயின். முட்டபொம்மா சாங் எவ்வளவு ஃபேமஸ். அந்த படம் கிட்டே ஓடி இருக்கும். ஆனா தமிழ்ல மட்டும்தான் ஏன் நடிச்ச படம் ஓட மாட்டேங்குது, என்ன சாபம் என்ன கஷ்டே தெரியல. அது தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்க போறது கீர்த்தி ஷெட்டி. கீர்த்தி ஷெட்டி பார்த்தீங்க அப்படின்னா சமீபகாலமாக அவர் தமிழ் படம் நடிச்சிருந்திருப்பாங்க ஹீரோயினா. ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து தெலுங்கு பழைய ஹீரோயின் தான், தெலுங்கு ஆக்ட்ரஸ் தான் அவங்க. தெலுங்குலாம் ஃபேமஸ் ஆனவங்க. பொதுவாக சவுத் இந்தியாவில் ஒரு படத்தில் ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, 2 ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரி அடிக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து தெலுங்குல ஃபேமஸ் ஆகி தமிழ் நடிக்க வந்திருப்பாங்க, தமிழ் நடிச்சிருப்பாங்க. என்ன காமெண்ட்னா அவங்க தமிழ் நடிச்ச படம் எதுவுமே பெருசாக ஓடவே இல்லை. கரெக்டாக சொன்னால் தமிழில் அவங்க நடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் தமிழ் படம் இல்லை, தெலுங்கு ப்ளஸ் தமிழ் அப்படின்னு வந்த படம் தான். அதான் வந்து வாரியர். வாரியர் படம் பார்த்தீங்கன்னா கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட், அந்த பாட்டு வந்து ஃபேமஸா இருந்திருக்கும். அந்த படத்திலேயே வந்து ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தா வந்து தெலுங்குல ஓடிச்சா ஓடலையான்னு தெரியாது. பட் தமிழ்ல சுத்தமா செல்ஃப் படம் ஓடவும் இல்லை. இத்தையும் நம்ம ஆதி வந்து இந்த படத்துல வில்லன் நடிச்சிருப்பாரு, வில்லேசா காமிச்சிருப்பாரு. அப்படி காமிச்சுமே படம் வந்து பெருசா ஓடல. சிம்மு வந்து பாட்டு பாடி இருப்பாரு, அப்படின்னு பெருசா இதுவாகவே இல்லை. காரணம் நம்ம லிங்குசாமி தான். லிங்குசாமி தமிழ் எடுத்த ஓட மாட்டேங்குது, எவனும் பார்க்க மாட்டேறான்ட்டு பஞ்சாயத்து ஊரவட்டே போறையான்ட்டு தெலுங்கு பக்கம் போயிருந்திருப்பாரு. அப்படி இருந்துமே இந்த படம் ஓடாம போயிடுச்சு. பாஸ் படத்துல யாரு ஹீரோ? வேற யாரு? நம்ம ராம் பத்தினி தான். பாஸ் ராம் பத்தினி இன்னைக்கு பாஸ் ஓடி இருக்கு. இன்னைக்கு ஓடுறதுக்கு நீங்க தாவல வக்கீல் செஞ்சா தப்பா பேசாதீங்க. ஏன் ரசிகா இன்னைக்கு ஓவரா பொங்கல? ஆமா பாஸ் தப்பா பேசுற தீக்கடிப்ப பாருங்க. இன்னும் ஓவரா பேசுறீங்க. கம்ப்யூட்டர் பார்த்து கம்ப்யூட்டர் போயிடுவேன். எது கம்ப்யூட்டர் பார்த்து போயிடுவியா? இதே பார்த்தீங்கன்னா கஸ்டடி அப்படின்ற படத்தில் வச்சிருப்பாங்க. அதுவும் தெலுங்கு தமிழ் தான். அதுவும் பெருசா ஓடல. சரி ஓகே, அதாவது தெலுங்கு தமிழ் அப்படின்றனால தான் பெருசா ஓடல. டேரக்ட் தமிழ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஓடுமா பார்த்தீங்க அப்படின்னா அதான் வா வாதியார். வா வாதியார்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் என்ன சொல்றது, ரொம்ப வருஷம் படம் கலப்பிலே கிடந்துச்சு. எப்படா ரிலீஸ் ஆகும் கலப்பு கிடந்துச்சு. கார்த்தி நடிச்சு நம்ம நலன் குமாரசாமி எடுத்து ஆச்சு. நான் நலன் குமாரசாமி ஃபேன். ஓகேவா, நான் காலேஜ் படிக்கும் போது தலைவன் வந்து ஒரு பெரிய டேரக்டரா வந்துட்டு இருந்தாரு. அவரை மாதிரி ஒரு டேரக்டரா மாறதான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் அந்த காலத்தில். கடைசி அவரே பெரிய டேரக்டர் ஆகல நினைக்கும் போது கஷ்டமா இருக்குது. அவர் பல வருஷம் வச்சு பாடுகிறாரு, கக்கா போகப்போ பாடுகிறாருன்னு பொழுது எனக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்கல அப்படின்ட்டு. சரி இப்போ நல்லா இருக்குமான்னு பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து ரொம்ப வருஷமா கடப்பில போட்டு கடைசியில் படம் வந்து ஜனநாயகன் வரலன்னு நினைச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணி மொத்தமா ஊத்திட்டு போனாங்க. அந்த படம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீர்த்திக்கு வந்து ஊ அப்படின்ற பேர் இருக்கும். என்னடா பேரு ஊ? ஒரு படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்றத டைரக்டர் வந்து ப்ரொடியூசருக்கு சிம்பிளா காமிச்சிருப்பாரு போற. என்ன சிம்பிளிசம்? அவங்க பேர் மட்டும் ஊ இல்லை, படத்தோட ரிசல்ட்டோ
அடுத்து ரீசெண்டா வந்த படம் தான் எல்ஐகே, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஹைலோ அப்படின்னு ஆரம்பிச்சு ஐயோ முடிஞ்சிச்சு அந்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணன் படம். பிரதீப் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு பிஆர் செலவு பண்ணுவாரு, எப்படிலாம் பிஆர் வேலை பார்ப்பாருன்னு தெரியும். அந்த படம் பேர் செல்ஃப் எடுக்கல. ஆனா இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா டேட்டிங்க 15 இன்னைக்கு வரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லாம் காசு கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்கப்பா, கீர்த்தி சிட்டி சூப்பர் அடிச்சிருக்காங்க, growth பத்தி போடுப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் அடிச்ச வந்து உப்பனா ஃபர்ஸ்ட் படம் வைக்க தெலுங்குல அதை வந்து தான் 4 லட்சம் வாங்கியிருப்பாங்க போல, அதாவது 1 கோடி வாங்கியிருக்காங்க, growth பாருங்க அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம இதை பார்த்தே தெரிஞ்சு பச்சையா தெரிஞ்சு காசு வாங்கி தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஏண்டா உப்பனா எப்போ வந்துச்சு, இந்த படம் எப்போ வந்துச்சு, அவங்க ஃபேமஸான தெலுங்குல தான், தெலுங்குல 10 படம் நடிச்சு தான் இங்க வந்திருக்காங்க. உப்பனாவா? ஆமா, விஜய் சார் வச்சிருப்பாரு. ஆமா அதுதான். அவரு இங்க இன்னொரு வாட்டி அவர் தமிழ்ல ஹீரோயினா கேட்டா இல்ல அவங்க என்னோட பொண்ணா நடிச்சவங்களோட நான் ஹீரோ நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தாருல்ல. மனுஷயா மாண்பு மனுஷன் 4 நாள்ல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு போட்டு உருட்டுறது அப்படின்ட்டுலாம் வந்து மீம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படியாவது ரீசர்ச் பண்ணி அந்த 1 கோடி நிறைய கொண்டு வந்துடணும், அப்படியாவது அபார்த்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதாக முடியும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க முதல்ல கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அது கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல அவன் கழிவு வச்சிருக்கான். டூட கம்பேர் பண்ணா கம்மி தான், டூடால கூட காசு சம்பாதிக்கல, டூடு அதிகம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. டூடு ஏன் ஓடுச்சுன்னா சாய பேங்கர். அப்ப அனிருத்தனால பண்ணலன்றியா? தலைவனோட வந்து முக்கியமான பாட்டு கடல் தாண்டி போகும் காதலி, அது எவ்வளவு பெரிய பாட்டு தெரியுமா? அந்த டைம் அந்த டைம்லாம் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், பயங்கர வைபான பாட்டு. அதை தூக்கி வந்து இதுக்கு பிடிச்சிருக்காங்க. பேக் டு த கியூரியாசிட்டி. அந்த படத்துல வந்து அவங்க வந்து வழக்கம் போல தமிழ் சினிமா லூஸாக இருக்கணும்ட்டு லூஸ் வீடாக வச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து போடவே இல்லை. இப்போ கடைசியாக பார்த்தா ஜீனி படத்துல வந்து போன வருஷமே வந்து பாட்டுலாம் வந்துருச்சு ஜீனி படத்துக்கு. ஓகேவா? லோகா படத்துல கம்பீரமா நடிச்சிருந்தேன். ஓகே, லோகா படம் தான் இருக்கும். லோகா படத்துல முக்கியமாக நடிச்ச கல்யாணி பிரியதர்ஷனும் இவங்களும் வந்து பேபி டான்ஸ் அணிந்திருப்பாங்க அந்த படத்துல. அது வந்து போன வருஷமே வந்து பாட்டு ரிலீஸ் ஆகி பாட்டு நல்லா இருக்கா இல்லையோ எல்லாம் அந்த டான்ஸை பார்த்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, தள்ளி போனே இருக்குது. இதுக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ட்டு அவன் வந்து இன்ஸ்டாகிராம் வெளியிட்டு இருக்கானுங்க. அடுத்தா பார்க்க போறது பிரியா பவானி சங்கர். தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி 3 பேர் வச்சிருக்கிற அந்த ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலா வந்து ஒரு நியூஸ் ரீடர் தான். பழைய பரம்பரையில நியூஸ் ரீடரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீல் அடிச்சுட்டு இருந்தாங்க சீரியல்ல. அங்கிட்ட இது அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும். நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து மேயாதாமா வந்து கம்மி பட்ஜெட்ல போட்டு லாபம் பார்த்த ஒரு படம். அதை வந்து நல்லா பேர் கிடைச்சது. அதுல இருந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. லட்டு மாதிரியே இல்லல, லட்டு மாதிரி தானே இருக்கு. தப்பாக்குதுண்ணா. சில படங்கள்ல மெயின் ஹீரோயின், சில படங்கள்ல வந்து செகண்ட் ஹீரோயின் அப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இங்க என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய படங்கள் படம் நிறைய வருதுன்ட்டு எல்லா படம் சைன் பண்ணாங்களா தெரியல. நிறைய மொக்க படங்கள் குப்பு படங்கள்லாம் வந்து சைன் பண்ணிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா நிறைய படங்கள் ஓடாம போயிருச்சு. மேயாதமான்ல கரியர் ஏற ஆரம்பிச்சு அடுத்த படங்கள் சரியா ஆரம்பிச்சுது. சரியா சொல்ல மாஃபியா சாப்டர் 1 இங்கதான் ஃபாலோ ஆரம்பிச்சுது. மாஃபியா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அருண் விஜய் நடிச்சு வந்த ஒரு படம். அதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் எடுத்த படம் தான் துருவங்கள் 16 டைரக்டர் படம் செம்மையா இருக்கும்ட்டு பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நானா பண்ணா பழைய சேனல் இருக்கும்போது மாஃபியான்னு ஒரு கேம் இருக்கு, மாஃபியா படம் வரப்போகுது, இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், அப்பெல்லாம் பத்தி பேசுவாங்க, இந்த படம் தேடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மாஃபியா கேமோட கதை போடலான்னு போட்டேன். என்ன கொடுமைன்னா அதுவும் ஓடல இதுவும் ஓடல. அதுக்கப்புறம் பார்த்து நிறைய படம் சரி ஓடல, சரிஞ்சுது. சில படம் தலைகாட்டு போனாங்க. உதாரணம் திருச்சிதம்பரம் படத்துல சும்மா தலைகாட்டு போனாங்க, அவ்வளவுதான். அகிலன், ருத்ரன், பொம்மை, யானை, ரத்னம் அப்படின்ட்டு பல படம் ஓடாமே போயிருச்சு, கண்டுக்காமே போயிருச்சு. இதுல வந்து இவங்களை வந்து அதிகமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 தான். ரத்னம்ல கூட சிம்பிள் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆர்டிகல் ஆரம்பிச்சு அப்படின்ட்டு சிம்பிள் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஹீரோனுக்கும் அந்த உறவு ஒன்று செட் ஆகல, சரியா இது ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து அவனுக்கு கலக்கலாம் இல்ல, கலக்க ஆரம்பிச்சாங்க இந்தியன் 2 தான். இந்தியன் 2ல மெயின் ஹீரோ சைடு ஆகிட்டு மொத்தமே கலாசாக தெரியுமா? இவன் முன்னாடி சும்மா விடுவாங்க. பொதுவாக தமிழ் சினிமா ஹீரோனா வந்து ஹீரோ குளோரியஸா இவன் தான் வந்து உலகத்தை ஒரே பெண்ணு, இவங்களை விட்டார் எந்த பொண்ணும் கிடையாதுன்ற மாதிரி தான் காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே காட்டாம ரொம்ப கேஷுவலாக காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் இந்த படத்துல. அது ரொம்ப ஹைப்பர் கேஷுவலா போயிட்டு இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து லிரிக்கில் வச்சிட்டானுங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப சிரிப்பா காமெடியா போயிடுச்சு. அதை கட் பண்ணி போட்டு அங்க இருந்தா இங்க வந்து பேர் வச்சாருங்க பீடை அப்படின்ட்டு. பீடை வந்தாலே படம் ஓடாது, படம் நல்லா இருக்காதுட்டு அவளை வந்து கலாய ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க காது படைய அவங்ககிட்டயே வந்து பிரஸ்ல கேட்டாங்களாமா. இந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த பீடை அப்படின்ற மேட்ரு. பீடை அண்ணனப்பா தப்பி தவிர நல்லா இருக்கேன்னு கேட்டுறா இல்ல அவங்க ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தாங்க. இந்த மான்ஸ்டர் படம், கடக்கட்டு சிங்கம்லாம். பட் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கழுத்தஞ்சு கட்டடமான கதை ஆகிப்போச்சு. அது இந்த பீடன் பேர் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ப்ரொடியூசருமே அவன் புக் பண்ணவே இல்லை. அவனோட கைன்றது அதுக்கப்புறம் தான் சரியாக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 4 படம் 5 படம் 2003 மட்டுமே 5 படம் இந்த அளவு நடிச்சிட்டு
இருந்தவங்க இந்த இந்தியன் 2ல பிடன் பேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து படமே ரிலீஸ் ஆகல. இதுக்கு முன்னாடி புக் பண்ண படம் அடிச்சிருப்பாங்க, அது ரிலீஸ் ஆயிருந்திருக்கோம் 2024. 2025 பாத்தீங்கன்னா அவங்க படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. 2026 பாத்தீங்க அப்படின்னா ஒரே படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்ப வருதுன்றாங்க, இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா எப்போன்னு யாருக்குமே தெரியல. அத காரணம் யாரு அப்படின்னா இந்தியன் 2 தான். இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவாங்க போதே தெரியல. இந்தியன் 3 இருக்குடி. இந்தியன் 3, டிமாண்டி காலனி 3, இந்தியன் 3, டிமாண்டி காலனி 3, மனோநாயகன் 2. என்ன சும்மா சொன்ன எல்லாம் ஃபேக். இந்த சீக்வல் படம் தவிர ஏதாவது படம் கேட்டு புது படம் கேட்டு இதெல்லாம் நடிச்சிட்டாங்க. வெயில கூட காமிச்சாகணும். சீக்வல் நடிக்கிறாங்கன்னா சீக்வலை காமிச்சாங்க, கேரக்டரை காட்டி தான் ஆகணும். அதனால நடிக்க வச்சிருக்கீங்க. அதை தாண்டி எந்த புது படமும் கம்மிட்டே ஆகலை. திரும்ப ஒரே படம் கம்மிட் ஆகிங்க போல. அதுவும் ஒரே படம் தான். கடைசியாக பார்க்க போகிறது பிரியங்கா திரிவேடி. ஆக்சுவலி இப்போ அவங்க பேர் வந்து பிரியங்கா உபேந்திரா. ஏன்றது பின்னாடி சொல்கிறேன். பிரியங்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ் தான். அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் பெங்காலி மூவிஸ் தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1997 தான் முதல்ல அவங்க நடிக்க வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஹிந்தி படம், ஒடியா படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நார்த் இந்தியாவில் இருந்து அப்படியே சவுத் இந்தியா பக்கம் வந்தாங்க. தெலுங்கு நடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்படியே தமிழ் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தா நம்ம தலையோட தான் ராஜா அப்படின்னு ஒரு படம். டேரக்டர் எழிலோட படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ராஜா வந்துட்டு வெள்ளக்கார, மனங்கொத்தி பறவை, தேசிங் ராஜா. அப்புறம் நம்ம தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் எடுத்தவர் தான் எழில். அவர் வந்து நம்ம தலைவரசு பாடிக்க போறாரு, வடிவேலு காமெடிலாம் பண்ண போறாரு அப்படின்னு உங்களுக்கு படத்தோட ஹைப் இருந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அடிச்சவங்க யாரு அப்படின்னா நம்ம பிரியங்கா உபேந்திரா தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஷ் பாடல் செத்து போய் நடிச்சிருப்பாங்க. ஓகே, தயிர் சாதம்ன்ற கேரக்டர் அடிச்சிருப்பாங்க. தயிர் சாதம்ன்ற கேரக்டர் ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அநியாயமா ஓடாம போயிடுச்சு. அந்த டைம் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த படம் பூமரமா வந்து அந்த படம் பார்த்துட்டு மனசு எக்ஸைட்டட். படம் ஆன்லைன் ஃபீல் பண்ணாலுமே படம் சிடி வாங்கி வீட்டுல தேய்ச்சி அதே பார்த்துட்டு இருந்தாரு. நாங்க பூமர் மாவா காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. பட் அவங்க தமிழ்ல எடுத்துக்கல. தமிழை பார்த்தனா வந்து அதுக்கப்புறம் காதல் சடுகுடு அப்படின்னு படம் வச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து படம் பார்த்திருப்பான்னு தெரியல. பட் ஒரு மீன் பார்த்திருப்பீங்க. முன்னோட தப்பா நினைச்சேன், நீ தப்பான வந்தா, நீ தப்பான வந்தாயா, அந்த மாதிரி பிரகாஷ்ராஜ் பேசுற மாதிரி ஒரு மீன் டெவலப்மெண்ட் தெரியுமா? அது அந்த படம் தான். இந்த படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஓடல. நம்ம விக்ரம் படம் அதுவும் ஓடல. அதுக்கப்புறம் ஐஸ் அப்படின்னு நினைச்சாங்க, அதுவும் ஓடல. அதுக்கப்புறம் நம்ம அருண்குமார், சாரி அவர் பேர் அருண் விஜய் சொல்லவே தெரியும், பட் அருண்குமார் தான். அருண்குமார் நடிச்ச படம் தான் ஜானம். அந்த படம் ஓடல. அந்த படம் மரணம் ஆயிடுச்சு. அதோட தமிழ் சினிமாவுக்கு வந்து கும்பிடு போட்டவங்க தான். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர மாட்டேன்டா, இந்த பஞ்சாயத்து தமிழ் சினிமா காலத்தை வைக்க மாட்டேன்ட்டு அப்படியே வந்து வேலி தாண்டி கனடா பக்கம் போனாங்க நம்ம பிரியங்கா. கனடா பக்கம் போனோம்னா நம்ம டைரக்டர் அண்ட் ஆக்டரான உபேந்திரா தெரியுமா, காலிஷா, அவர் கூட சேர்ந்து நிறைய படம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அங்கதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் கனவு பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து பிரியங்கா திரிவேடியா இருந்தவங்க பிரியங்கா உபேந்திரா மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உபேந்திரா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் பசங்க அடிக்கிறது இல்லை, தேவைப்பட்டா அடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராசி நடிகை சொல்லியுமா, ராசி நடிகை நடிச்சா ஓடாதுன்னு இருக்கும் தெரியுமா? ஒரிஜினலா தமிழ் சினிமா வந்து இவங்க தான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த பிரியா பவானி சங்கர் அவங்க எல்லாம். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு, நான் நம்பர் 1. ஏன்? ஆமா, அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, நடிச்சா ஓடாது அப்படின்ட்டு. 10 நாளாக அவர் பூமரமா வந்து அவர் வந்து சினிமா செய்தி வந்து நோயெல்லாம் கிருஷ்ணத்தை வந்துருமா, அந்த மாதிரி பூமரமாவுக்கு வந்து சினிமா செய்தி ஏற்றிட்டே நம்ம காதல். அதை என்ன பண்ணுவாரு, இந்த ஆனந்த விடன் குமுதம் மாதிரி புக் வாங்கி ஏதாவது ஏகே பத்தி ஏதாவது போட்டிருக்கா, ஏகே பத்தி எழுதியிருக்கான்ட்டு அதை வாங்கி படிச்சுட்டு சேர்த்துட்டே இருப்பாரு மண்டையில. முரட்டு ஆமையா இருந்தாலும் இப்ப அவட பேச்சு கிடையாது. ஓகேவா, ஃபேமிலி சரியா வந்து பேசுறது இல்லை, பேச்சு கிடையாது. மேபி ஓவரா வந்து இந்த மாதிரி ஏகே பத்தி ஏற்றி மியூட்டேஷன் ஆகி ஓல்டேஜ் மியூட்டேஷன் வீட்டுல அடிக்கிறீங்க. ஓல்டேஜ் மியூட்டன்ட் டெஜலா பாட்டரா அப்படின்னு தெரியல. அதில் டெஜல்ஸுக்கு ஒரு வெப்பன் இருக்கும் தெரியுமா? இவருக்கு என்ன வெப்பன் வச்சு பார்த்தேன். இது வெப்பன் பார்த்தீங்கன்னா காம்பா தான். காம்பா தெடிப்பேன் டமால். ஓகே இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோ போலான்றத கவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதை வீடியோ சிரிப்பா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, கொஞ்ச நாளாக வந்து பாதி சர்வீஸ் காலையாக எங்கே போனீங்க என்ன தெரியல. திரும்ப வந்து போய் பாருங்க. உங்க ரோஸ் தான் ரோஸ் நான் போடுறேன். அதெல்லாம் திரும்ப வாங்க, தொடர்ந்து கண்ணே பார்க்கலாம். இதே மாதிரி என்ன கண்டு போடலாம் அதுக்கு எதாவது காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.